இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மஹிந்திராவோட BE6E தான் நம்ம செக் பண்ண போறோம். அண்ட் மெயினா இந்த கார் நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய கீயான ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்ல இது வரைக்கும் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 8 இயர்ஸ் வாரண்டி அப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வாரண்டி கொடுக்குறாங்க ஃபார் தேர் EVs. அண்ட் மெயினாக அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான், ஃபர்ஸ்ட் பையர்ஸ் மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் கார் வாங்கிட்டு அது இன்னொரு ஓனருக்கு நீங்கள் விற்கிறீங்கன்னா அப்போ அந்த அன்லிமிட்டட் வாரண்டி அப்படின்றது வராது. ஸோ நீங்கள் அந்த கார் வாங்கி நீங்கள் லைஃப் டைம் நீங்களே வச்சுக்க போறீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த அன்லிமிட்டட் வாரண்டி அப்படின்றது வரப்போகுது. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லுக் அட் திஸ் கார். ஓகே, இட் லுக்ஸ் வெரி வெரி ஃபியூச்சரிஸ்டிக். பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் இதுக்கு கண்டிப்பாக இருக்குது. மற்ற கார் மாதிரி இந்த கார் இல்லை. அண்ட் மெயினாக இதோடைய டிசைன் லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா இட் கம்பீட்ஸ் வித் ஆல் த லீடிங் எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டான ஒரு ஃபேக்டரில் கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு கார் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. இஃப் ஐ டெல் யூ இந்த கார் வாங்குறதும் அப்படின்னா நீங்கள் ஹுண்டாயில் கிரெட்டா EV வாங்குறதும் கிட்டத்தட்ட சேம் காஸ்ட் தான் இருக்க போகுது. அப்படின்னா BYDயில் ஆட்டோ 3 வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் காஸ்ட் தான் இருக்க போகுது. அண்ட் MG GS EV வாங்குறீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட சேம் காஸ்ட் தான் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 18.9 lakhs to 26 lakhs அப்படின்ற அந்த கேட்டகரியில் வருது. ஸோ இந்த காருமே பார்த்தீங்கன்னா அதே பட்ஜெட்டுக்கு வர்றது தான் இஸ் த ரியலி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ ஒரு சூப்பரான கார் வாங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைப்பீங்க. பட் த BE6E இஸ் டோட்லி அஃபோர்டபுள் கன்சிடரிங் அதர் பிராண்ட்ஸுமே அந்த ப்ரைஸ் டேக்ல தான் கார்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஆல்சோ இந்த காரில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கீ ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்ற ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இந்த காரில். ஸோ அதுதான் நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமேட்டிக். இந்த வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி மஹிந்திரா ஜூபிலியன்ட் மோட்டார் ஒர்க்ஸ் இங்கே வேளச்சேரிக்கு நம்ம ஒரு பெரிய ஷவுட் அவுட் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இங்கே வேளச்சேரியில் சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் பிளேஸ் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் எனி ஆஃப் த மஹிந்திரா கார்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தே ஹாவ் ஆல் த கார்ஸ் அவைலபிள் ஓவர் ஹியர். அண்ட் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷோரூமை விசிட் பண்ணலாம். ஹே மக்கள், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கன்வெர்ட் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. பட் ஐ ஹோப் இனிமேல் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய எக்ஸைட்டிங்கான கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் இதில் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோடைய பேட்டரி மோட்டார் அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதோடைய டிசைன் நம்ம பார்த்துடலாம். விச் stands apart in all the Indian cars அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் இந்தியாவில் இப்படி ஒரு கார் வர்றதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கண்டிப்பாக ஆயிடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராலேருந்து இதோடைய கான்செப்ட் அவங்க ரிலீஸ் பண்ணும் போதே நான் என்ன நினச்சேன்னா, இது என்ன இப்படிலாம் வந்து கார் கண்டிப்பாக விட முடியாது இவங்களால, சும்மா கான்செப்டுக்காக ஒரு கிமிக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் டர்ன்ட் அவுட் ஒரு ப்ரொடக்ஷன் கார்லேயே இப்படி ஒரு டிசைனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இப்போ நம்ம எந்த கார் நம்ம பெருசாக பேசியிருப்போம், டெஸ்லால சைபர் ட்ரக் ஒரு டிசைன் தான் நம்ம ரொம்ப பெருசாக நம்ம பேசினது, வாவ் அப்படின்னு. ஆனால் அது ஒன்றுமே இல்லை அதில் டிசைனில். இட் இஸ் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா தான் அந்த வந்து டெஸ்லாவுடைய சைபர் ட்ரக். பட் லுக் அட் திஸ் கார், இட் லுக்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் வென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என் இந்த பக்கம் போயிட்டு இப்படிலாம் வரது பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் கன்சிடரிங் மெயினாக இது ஏன் ரியலிஸ்டிக்காக கொடுக்குறாங்கன்னா, EV காரில் ஏர் கட் பண்ணிட்டு இன்னும் அதிகமான ரேஞ்ச் கொடுக்கறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். பேட்டரி பவர்ஃபுல்லாக கொடுக்கறது மட்டும் இல்லை, காற்று அவங்க எந்த அளவுக்கு அவங்க கட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரேஞ்ச் அந்த அளவுக்கு ஏற போகுது. ஸோ அந்த டிசைன் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கான டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா C ஷேப்பில் இருக்கிற டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரொஜெக்டாஸ்க்கான ஹெட்லாம்ப்ஸ் வருது. அண்ட் ஃபாக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வச்சிருக்காங்க. ஸோ ஹெட்லாம்ப்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த டிசைன் ஃபேக்டர். ஒரு டுவெல் டோன் ஷேட் இந்த காருக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கார் ஒரு 8 ஷேடில் வருது. அண்ட் இந்த ஷேடுமே பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் லைக் இட் ரியலி லுக்ஸ் குட் வித் த பிளாக்கும்
ஒரு பாடி கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்டாக எடுத்து கொடுக்குறனால இட் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் டெப்த்து, ஒரு டிசைனையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வெளில எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மெயினான விஷயம் நம்ம இங்கே பேச வேண்டியது இதோடைய பேட்டரி. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதோடைய சைடில் இவங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஐ திங்க் இன்க்ளோ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பிளாட்ஃபார்ம். ஸோ மஹேந்திரா பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபியூச்சரில் வர காசுக்கெல்லாமே அந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்மில் தான் அவங்க வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன அவங்க மெயினாக சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அட்லீஸ்ட் பேர் மினிமம் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம் கேன் ஹோல்ட் 3 டைப் ஆஃப் டிரைவ் ட்ரெயின். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியர் வீல் டிரைவ் கார்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் தனியாக, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்கும், அண்ட் ஆல் வீல் டிரைவ்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்கும். பட் இந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்மில் ரியர் வீல் டிரைவ் வைக்க முடியும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வைக்க முடியும், ஆல் வீல் டிரைவ் வைக்க முடியும் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். தட் இஸ் வெரி வெரி இனோவேட்டிவ் அப்படின்னு தான் சொல்வேன். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு 30க்கும் மேற்பட்ட பேட்டன்ட் போட்டு அவங்க அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த பிளாட்ஃபார்ம் அண்ட் த டிசைன். இப்போ இந்த காரில் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் பேட்டரி ஆப்ஷன் வருது. ஒரு 59 கிலோவாட்டருக்கான பேட்டரி அண்ட் ஒரு லாங்கரான ஒரு 79 கிலோவாட்டருக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. 59 கிலோவாட்டர் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 சம்திங் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்கும். அண்ட் அந்த 79 கிலோவாட்டர் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 சம்திங் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்குது. ஸோ ஐ ஃபீல் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆன இந்தியன் கார் இஸ் ரியலி குட் நம்பர்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த காரில் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலியமாக ஒரு 175 கிலோவாட்டருக்கான டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக நீங்கள் இந்த காரை 0 to 80% சார்ஜ் 20 மினிட்ஸில் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹைவே டிரைவுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போமே, 20 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் எப்படியும் ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்தே ஆகணும். நீங்கள் எவ்வளோ ஹைவே ட்ராவல் பண்ணாலும் 500 கிலோமீட்டர்ஸ் அட் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இட் இஸ் டோட்லி ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எலக்ட்ரிக் கார் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஏகப்பட்ட யூசர்ஸ்க்கு திஸ் ஷுட் பி யோர் கன்சிடரேஷன். நீங்கள் Hyundai Creta பார்க்கலாம், BYD Atto 3 பார்க்கலாம், அப்படிலாம் EV6 பார்க்கலாம், அப்படின்னா வாட் எவர் லைக் MG-ZS பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்டாப் ஆல் தட், மஹேந்திரா ஷோரூமுக்கு வாங்க. இந்த காரை நீங்கள் பார்த்துட்டு யூ ஜஸ்ட் டிசைட் ஃபார் யோர் செல்ஃப். என்னுடைய பர்சனல் ஃபீலுக்கு ஐ ஃபீல் இட் இஸ் ஒர்த் த மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நவ் நம்ம இதோடைய ரியர் வீலுக்கு போகலாம், பட் ரியர் சைடுக்கு போகலாம். பட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இன்ச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்லி எஃபிஷியன்டான வீல்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து இதோடைய ரியர் சைட் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அகேன் நம்ம இதோட டிசைன் பார்த்துடலாம். உங்களுக்கு பூட்டில் பார்த்தீங்கன்னா அகேன் இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி வெரி ஃபியூச்சரிஸ்டிக்ங்க. எந்த இடத்துலையுமே பார்த்துட்டு டூ ஓவர் டன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இட் ஃபீல்ஸ் ரியலி குட். நிறைய கார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணும்போது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும். எனக்கு வரும் கண்டிப்பாக, இவ்வளோ விஷயத்தை ஆட் பண்ணும் போது. பட் ஐ ஃபீல் இட் லுக்ஸ் குட். இட் இஸ் வெல் புட் கார். எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் அசிங்கமாக இருக்குது அப்படின்ற அந்த ஃபீலே இல்லை. ஈவன் தோ இட் இஸ் அ லாட் ஹேப்பனிங் ஓவர் ஹியர். ஓகே. அண்ட் என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸுக்கு இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் ஐ டோன்ட் நோ. உள்ள ட்ரைவ் பண்ணும் போது தான் நான் பார்க்கணும். அதில் வச்சு இங்கே மஹேந்திராக்கான லோகோ கொடுத்துருக்காங்க, BE6க்கான ஒரு லோகோ இருக்குது. அண்ட் அகேன் C ஷேப்க்கான டெய்ல் லேம்ப்ஸ். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இட் இஸ் கனெக்டட் வித் திஸ் திங். நம்ம இதோடைய பூட் ஸ்பேஸ் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 455 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு சீட் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-60க்கான சீட் ஸ்பிளிட். பூட்குள்ளேயே உங்களுக்கு லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சார்ஜிங் போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஈவன் தோ இஃப் யூ வாண்ட் டு சார்ஜ் சம்திங் யூ கேன் டூ தட். ஸோ அகேன் அதை க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் இந்த JCBலாம் ரிவர்ஸ் வரும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வச்சுருக்காங்க ப்ரீசெட்டாக. அண்ட் ஆல்சோ தட் இஸ் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்சுலேஷனுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம இதோடைய இன்டீரியர்ஸில் போய் நம்ம செக் பண்ணலாம். இன்டீரியர்ஸுமே பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அது நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே நம்ம வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடுங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் எந்த கார் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. XEV9e நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கனாலுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மோஸ்ட்லி அது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி கால்ஃப் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம இதை போய் இன்டீரியர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த இதோடைய the door carries a very good weight. செம்ம வெயிட் ஆக்சுவலி டோரு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் மஹேந்திராவுக்கு வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சீப்பரான டோர்ஸ் பார்த்து தான் நமக்கு பழக்கம். ஸோ எப்படி ஒரு டோர் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் நைஸ் அப்படி தான் சொல்லுவேன். கிளஸ்டர் மட்டும் நம்ம பார்த்துடலாம் இந்த இடத்துல. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீப் சவுண்டோட ஸ்டார்ட் ஆகுது. I'll just put the volume down. And then இதோடைய
டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டோடைய காக்பிட்டை பேஸ் பண்ண ஒரு டிசைன் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்போக்கான ஸ்டியரிங் வீல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் டிஸ்பிளே டைப்பில் வச்சுருக்காங்க ஒரு பேக்லிட் ஒரு ஸ்டியரிங் இந்த இடத்துல. அண்ட் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் ஆப்வியஸ்லி யூ வில் கெட் ஆல் தட். அண்ட் உங்களுக்கு ரீஜன் பார்த்தீங்கன்னா 4 லெவல் ஆஃப் ரீஜன் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஸ்டியரிங்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே ஒரு 12.3 இன்ச் டிரைவர்ஸ் டிஸ்பிளே ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்க்கு அனதர் ஒரு 12.3 இன்ச் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ தட். ஏன்னா இந்த காரில் சவுண்ட் இன்சுலேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய எல்லா கிளாஸுமே அக்கோஸ்டிக் லேமினேட்டட் கிளாஸஸ். ஓகே, ஸோ தட் வெளியில் இருக்க சவுண்டு உள்ளே வரக்கூடாதுன்னு 2 கிளாஸை ஒன்றாக்கி அதை திக்காக்கி அதன் மூலியமா சம்திங் தேல் டூ ஸோ தட் வெளில இருக்க நாய்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி டோர்ஸுமே டேம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவ்வளோ வெயிட் இருக்குது அதில். அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு அவங்க சவுண்டை கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த காரோடைய டயரில் இஸ் ஃபில்ட் வித் ஸ்பாஞ்ச் அப்படின்றாங்க. ஸோ தட் டயர் ரோடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது கூட அந்த சவுண்ட் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா ஈவி ரொம்ப குவைட்டாக இருக்கும். ஒரு ஈவியில் ஒரு சவுண்ட் உள்ளே வருதுன்னா அது கண்டிப்பாக டயர் நாய்ஸில் தான் உள்ளே வரும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா ஃபோம் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ தட் உங்களுக்கு சவுண்ட் உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேவ் கான் கிரேசி ஃபார் கிவிங் யூ அ பெஸ்ட் கேபின் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒன்று கொடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி. கரெக்டாக, தட் இஸ் ஆல் வி ஆல் எக்ஸ்பெக்ட்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 வாட் 16 ஸ்பீக்கர் ஃப்ரம் ஹெர்மான் கார்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பார்ட்டியாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஏஆர் ரஹ்மான் மூலிமா தேவ் டன் சம் கொலாபரேஷன் ஃபார் த சவுண்ட் சிஸ்டம். ஸோ அது அந்த டீட்டெயில்டாக நம்ம பேச வேண்டாம். இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு என்டர்டெயின்மெண்ட். அண்ட் மெயினாக டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக தேவ் கான் லைக் வெரி ஃபர்தர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு ஓஎஸ் ட்ரிவன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரிவன் சாஃப்ட்வேர் இது. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா அவங்க மாயா அப்படின்னு சொல்கிறாங்க, MAIA. ஓகே, மாயா அப்படின்றத ஷார்ட் ஃபார்மாக அது சொல்கிறாங்க. அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலயமா அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ இதோட எக்ஸ்டீரியரில் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேமரா இருக்குது. ஓகே, 4 கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் ரியர் 2 சைடு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி 360 டிகிரி கேமராக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் உங்களுக்கு ஜியோ ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்க, உங்கள் கார் கிட்ட யாராச்சும் வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா கேமராவுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். சப்போஸ் தெஃப்ட் நடக்க போதோ இல்லையோ, யாரோ உங்கள் கார் கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனே வரும் தட் சம் ஒன் இஸ் நியர் யுவர் கார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் ஆல் ஹேப்பன்ஸ் மூலியமா ஜியோ ஃபென்சிங் அப்படின்ற அந்த விஷயம் மூலியமா நடக்குது. அண்ட் அனதர் மெயின் ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வில் கம் பேக் டு திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏஐ ட்ரிவன் சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூசர் இன்ட்ரூட்டிவ்னு சொல்கிறாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4GB ரேம் ஒன்று இந்த சிஸ்டமை பவர் பண்ணுது. அண்ட் அதோட சிப்புமே பார்த்தீங்கன்னா சம்திங் ரியலி பவர்ஃபுல் ஃப்ரம் ஸ்னாப் ட்ராகன், அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு காருக்கு 128GB ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட ஆப்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த டிஸ்பிளேல உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா உங்களால் யூடியூப்பில் பார்க்க முடியும். நீங்கள் படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் OTT பிளாட்ஃபார்ம்ஸில் அது எல்லாமே பார்க்க முடியும். நீங்கள் பாட்டு கேட்குறீங்கன்னா மியூசிக்ஸ் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பாட்காஸ்ட்டுமே இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கும் மேலே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு நினச்சாலுமே அதுவுமே இப்போ உங்களால் இந்த இதில் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் லைக் அ ஸ்மார்ட் ஃபோன் இன்சைட் யுவர் கார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB. இட்ஸ் லைக் கோயிங் கிரேசி எவ்ரிவேர் அப்படின்னு தான் சொல்லணும். மஹேந்திரா வாஸ் லைக் எல்லாமே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் இதில் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆம்பியன் லைட்டிங் பார்த்துருப்போம், ஒரு 34, 62 இல்லை 100 அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் ஆம்பியன்ட் லைட்டிங். அண்ட் ஆல்சோ அந்த ஃபைட்டர் காக்பிட்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட கியர் லீவருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட்க்கு ஈக்குவலாக ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எனக்கு. ஸோ இந்த இடத்துல 4 பட்டன் வச்சுருக்காங்க. ஸோ வால்யூம் ப்ரெஸ் பண்ணுறேன்னா இப்போ இந்த ராக்கரை நான் வால்யூம்க்கு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த இடத்துல நான் இப்போ ஏசிக்கான ஃபேன் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து காருக்கான ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா என்னோட காரோடைய இது வச்சுருப்பேன். அண்ட் டிரைவிங் மோட்ஸ் நம்ம செக் பண்ணலாம். டிஃபால்ட், ரேஞ்ச், எவ்ரிடே, ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த இடத்துல குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அகேன் அந்த இடத்துல ஒரு ஏசி வெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ தட் டு கீப் சம்திங் கூல். நீங்கள் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல வெறும் கப் ஹோல்டர் மட்டும் தான். 2 வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. யா, தட்ஸ் அபவுட் இட். அண்ட் ஆல்சோ இன்னொரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஃபேக்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேல ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்க்குறீங்கன்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஸ்பீடு காட்டும்,
அப்போல்லாம் மேக்ஸிமம் டைம் காட்டும், அவ்வளோதான் அந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலியமா நீங்கள் நேவிகேஷனில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரூட்டை உங்களுடைய ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேலேயே உங்களால் பார்க்க முடியும். ஸோ தட் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கீழே பார்த்துட்டு மேலே பார்க்க வேண்டாம். லைக் யூ ஜஸ்ட் ஹாவ் டு லுக் இன் டு த ஸ்க்ரீன். அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் திரும்பணும்னா அந்த லெஃப்ட்டுக்கான டேரக்ஷனாக அது அந்த இடத்துல காட்ட போது. தட்ஸ் ரியலி கூல் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு 7 ஏர் பேக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸ்க்கு ஒரு நீ பேக் கூட இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ சேஃப்டிக்கு ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லெவல் 2+க்கான ADAS ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. அண்ட் அந்த லெவல் 2+க்கான ADAS எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் 5 ரேடார் இருக்குது அண்ட் 12 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த 4 கேமராவும் இஸ் கோனா ஹெல்ப். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இஸ் கோனா ஒர்க் வித் AI டு கிவ் யூ த லெவல் 2+ ஆஃப் ADAS ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். பட் நான் என்றைக்குமே அது யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் என்னை விட பெட்டராக ஒரு கம்ப்யூட்டரால் டிரைவ் பண்ணவே முடியாது. இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன் நம்மளோட இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு. பட் அவங்க அங்கேயுமே ஒரு டச் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்வீக்டு, த லெவல் 2+ ADAS இஸ் ட்வீக்டு ஃபார் இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு தட் இஸ் லைக் அனிமல்ஸ்க்கு பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்குன்னு வைக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே தெருவில் நடுவில் நாயோ மாடோ வரப்போகிறது இல்லை. பட் இந்தியாவில் அது வரும். ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் வெரி நியூ இன் ADAS அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யா, தட் இஸ் அபவுட் இட். நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய மேலே இருக்கிற கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஆம்பியன்ட் லைட்டிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி குட், இட்ஸ் வெரி வெரி யூனிக். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். லைக் ஆம்பியன் லைட் ஆன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலையுமே லைட்டை பார்க்குது. ஸோ நம்ம பின்னாடி போயிட்டு இதோட ஹெட்ரூம் லெக்ரூம் பார்த்துட்டு இதை ட்ரைவ் பண்ணிட்டோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 0 to 100 6.7 செகண்ட்ஸில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறது அதுதான் எனக்கு மெயினாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் ஹவு வெல் திஸ் ஹேண்டில்ஸ் அப்படின்றத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இதோட ரியர் ப்ரெசன்ஸ் போயிடலாம். பேக் சீட்டுக்கு உட்காந்தன்னா ரிக்ளைன் பண்ணதுக்கப்புறம் இட் லுக்ஸ் குட். ஐ ஃபீல் இட்ஸ் வெரி ஸ்பேஷியஸ். பட் அண்டர் தை குட் ஹவ் பின் பெட்டர். லைக் சீட்டோட லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. லெக் ரூம் இஸ் வெரி குட். லைக் காலை டக் பண்ணதுக்கு இடம் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேட் போர்ட் மாதிரி என் காலை எல்லா இடமே எடுத்துகிட்டு போகலாம் போல். அவ்வளோ ஃப்ளாட்டான ஒரு கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது. அண்ட் ஆல்சோ மை ஹெட் ரூம் இஸ் ரியலி குட். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் இட் லுக் வெரி பிக் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபினில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் ஃப்ரண்ட் சீட்டுக்கும் பின்னாடி சீட்டுக்கும் அப்படியே வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, பின்னாடி வரும்போது அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதை லைட்டாக மேட்ச் பண்ணதுக்கு இந்த பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து யூ கேன் ஹவுஸ் அ டிஸ்பிளே ஓவர் ஹியர்னு நினைக்கிறேன். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சரிஸில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல இருந்ததுன்னா இட் வில் பி நைஸ். எனக்கு லைட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நைஸ். அண்ட் ஆல்சோ டோன்ட் டெல் மீ எனக்கு பின்னாடி சார்ஜிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஒரு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி இந்த இடத்துல 2 சீட்கான சைடில் கொடுத்துருக்காங்க. யா, தட் ஹெல்ப்ஸ். அண்ட் ஆல்சோ டோர் ஓப்பன் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க. லைக் நாட் அ யூஷுவல் லீவர். ஒரு மிலிட்ரி கார்லலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, ஐம் இம்ப்ரெஸ்ட். நான் மேபி ஒரு 25 லட்ச ரூபா வச்சுருந்தேன்னா ஈவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்ணை மூடிட்டு இந்த 6E வாங்கிடுவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இட் இஸ் அ வெரி வெரி குட் கார், வெல் புட் கார். பட் டிரைவ் முடிச்சுட்டு நம்ம அதை கன்க்ளூசிவாக நான் சொல்லலாம். லைக் இப்போ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு உட்காரதுக்கு ஃபீல் பண்ணதுக்கெல்லாம் இஸ் குட். ஓட்டும் போது தான் யூ வில் நோ ஹவு குட் அ கார் இஸ். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ டிரைவ் முடிச்சுட்டு நம்ம இந்த ரிவ்யூ நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகேன் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா நான் ஒரு கராஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் இஸ் கால் க்ளீன் கல்ச்சர். ஸோ உங்கள் காருக்கு நீங்கள் செராமிக் பண்ணுறீங்க, இல்லை சன்ஃபிலிம் பண்ணுறீங்க, இல்லை PPF பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ தட். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் அ கை ஹூ பாட் அ கார் வாட்சிங் மை ரீல் அப்படின்னா என்னோட வீடியோ பார்த்து பண்ணணும் வாங்கினீங்க அண்ட் ஆல்சோ அந்த கார் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் அ கிராட்டிடியூடு உங்களுக்கு அப்படி நான் அந்த பையனை எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரிலப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காருக்கான காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸை நீங்கள் க்ளீன் கல்ச்சருக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வி ஜஸ்ட் டோன்ட் டூ இட் ஃபார் நேம் சேக். ரொம்ப பேஷன் ட்ரிவனாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் காரை நீங்கள் டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் விசிட் க்ளீன் கல்ச்சர். ஓகே, ஸோ இதோட ட்ரைவ் போய் பார்த்துடலாம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். மக்காஸ், பை. ஓகே, ஸோ நம்ம இந்த BE6E உடைய ட்ரைவுக்கு நம்ம போயிடலாம்.
ஸோ ரைட்டாகவே வண்டியை வந்து ரேஸ் மோட் போட்டால் ப்ரிப்பேரிங் ஃபார் ரேஸ் மோட்லாம் காட்டுது. ஸோ நான் முதல்ல அந்த யூ-டர்ன் தாண்டிக்கிறேன் ஸோ தட் வில் ஹாவ் அ பெட்டர் ஸ்ட்ரெச் ஓவர் தேர். அண்ட் ஆல்சோ நான் ஹசார்ட் லைட் ஆக்சுவலி இந்த பக்கம் எங்கேயோ தேடிட்டு இருந்தேன். நான் ரிவ்யூலேயே மறந்துட்டேன் மேலே இந்த பக்கம்லாம் கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் சம்திங் நியூ. அண்ட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட்டோடைய இதுக்கு ஈக்குவலான ஒரு இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வில் ஜஸ்ட் லெட் திஸ் கார் பாஸ் பை. ஓகே 3, 2, 1 அண்ட் கோ. ஐ மீன் நான் ஃபுல் ஆக்சலரேஷன் கொடுக்கல. எஸ், பிரேக்ஸுமே ஆக்சுவலி பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த காரில். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா 6.7 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 0 to 100 அடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவாக பெடல் மேலே கால் வைக்கல. ஏன்னா நிறைய வண்டி வந்துட்டு இருந்தது. இட் வாஸ் தட் த லாஸ்ட் மோமெண்ட் ஐ டிசைடட் சரி ஒரு சின்ன ஓப்பன் இருக்கு நம்ம கொடுத்துலான்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஃபாஸ்ட் ஓகே, பட் இட் வாஸ் நாட் லைக் ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரியான, அதாவது நம்ம IX1 இல்லை, ஆமாம் IX1 தான். IX1ல பார்த்த அளவுக்கு அந்த ஸ்கேரியான ஒரு புல்லாம் இல்லை. அண்ட் ஆல்சோ C40லையும் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைக் த புல் வில் பி வெரி வெரி கிரேசி அண்ட் பயங்கர பயப்படுத்துகிற மாதிரியான ஒரு புல் இருக்கும். அது யூஸ்வலாகவே ஒரு ஒரு எலக்ட்ரிக் காரில் இருக்கிறது தான். ஈவன் தோ திஸ் லுக்ஸ் வெரி வெரி ஸ்போர்ட்டி, இது வந்து அந்தளவுக்கு பஞ்ச் கேரி அவுட் பண்ணலை. ஸோ பேசிக்கலி இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 59 kWh அண்ட் 79 kWh பேட்டரியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 59 kWh பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 228 bhp அண்ட் 380 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ த பவர் ஃபிகர்ஸ் ஆர் நாட் அப் டு த நம்ம IX1லாம் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் அது வந்து 600 Nmன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் ஒரு 380 Nm தான் இது. ஸோ இது அந்தளவுக்கு ரொம்ப ஆன் த ஃபேஸில் இருக்க போகிறது இல்லை. அண்ட் மெயினாக ஏன் மஹேந்திரா வந்து இப்படி ஒரு பவர் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஃபோக்கஸிங் ஆன் த ரேஞ்ச். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தான் நல்லா கொடுக்கணும் அப்படின்றத செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா தே செட் சம்வேர் அரௌண்ட் ஒரு 530 kilometers இந்த வேரியன்ட் கொடுக்கும் அப்படின்ற. ஸோ அதாவது அந்த 59 kWh வந்து 500 சம்திங் கொடுக்கும். அண்ட் 79 kWh பார்த்தீங்கன்னா 700 சம்திங் கொடுக்கும். ஸோ அட் த மொமெண்ட் 50% ஆஃப் த சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 159 காட்டுது. ப்ராப்ளி இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கார் அப்படின்றனால ரொம்ப வேகமாக அடித்து கிழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காரை மேபி. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம இதை அப்படியே டபுள் பண்ணோம்னா வி ஆர் லுக்கிங் அட் சம்வேர் அரௌண்ட் 320 வச்சுக்கோங்களேன், which is somewhere lower than what they claimed. And also இந்த கார் பார்த்தீங்கன்னா எனக்கு மேபி இப்போ அப்படி ஃபீல் ஆகுது. லைக் நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கார் எடுத்து ஓட்டுறதுனால ஐ ஃபீல் இட் இஸ் ரியலி லைக் ஒரு பெரிய காரில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக அந்த கார் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மெயினாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ரோடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ சஸ்பென்ஷன்லையுமே மஹேந்திராலேருந்து ஒரு டாக்ஸ் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவங்க வந்து செமி ஆக்டிவ் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம Porsche கார்ஸ்லாம் பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்டிவ் டேம்பர்ஸ். ஓகே, அந்த Porsche ஆக்டிவ் சஸ்பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த PASM அப்படின்றது சொல்கிறோம்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஆக்டிவ் தான். அண்ட் இட் ஸ்டில் பேக்ஸ் அ பஞ்ச். ஓகே, ஸ்டில் பேக்ஸ் அ பஞ்ச், பட் அந்தளவுக்கு ஆன் த ஃபேஸில் இல்லை. ஸோ நம்ம இதை பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நம்ம நார்மலான ட்ரைவ் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்ரிடே பஸ் ப்ளீஸ் லெட் மீ கோ. ஓகே, ஸோ இந்த iDriveக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரிக்கி திங் டு மெனோவர். பட் ஸ்டில் இப்படி ஒரு இது கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த கார் இஸ் வெரி வெரி பிக். ஓகே, இங்கேருந்து அந்த இடத்துல ரீச் பண்ணுறது எனக்கு எப்போவுமே ஒரு டாஸ்க்காக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன்னா எனக்கு ஸ்க்ரீன்லையுமே காட்டுது. ஸோ தட் இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ஆர் வெரி வெரி கால்குலேட்டட் ஓவர் ஹியர். இந்த கார் பெரிய காராக இருக்குதுன்றத புரிஞ்ச டிசைனர்ஸ் தே புட் ஆல் த திங் தட் தே ஹேவ் டு டூ டு மேக் இட் ஈஸி ஃபார் யூ கைஸ் டு ட்ரைவ். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பேட் ரோட்ஸுக்கு போயிட்டு அந்த சஸ்பென்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த டேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் அட்ஜஸ்ட் டு த ரோட் கண்டிஷன், இட் அட்ஜஸ்ட் டு த டிரைவிங் கண்டிஷன், பெடல் கண்டிஷன் சொல்லிட்டு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் ஓட்ட விரும்புறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட் பண்ண போகுது அந்த டேம்பர். அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சார்ஸ் அது வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த டேம்பரை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. நிறைய சென்சார் பார்த்தீங்கன்னா லைக் ரோட் கண்டிஷன்ஸை உடனே அனலைஸ் பண்ணி அந்த டேம்பருக்கு எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணுமா, எந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுமா அப்படின்ற ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுக்க போது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான நேம்ஸில் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வச்சுட்டாங்க. பேக் 1 above, பேக் 2, பேக் 3 அண்ட் பேக் 3 செலக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேரியன்ஸில் வச்சுருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர் த 5 வேரியன்ஸ் ஆஃப் திஸ் கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
அண்ட் ஆல்சோ ப்ரைஸிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ப்ரைஸ்டு லிட்டில் காம்படிட்டிவ், லிட்டில் இல்லை ஹெவி ஆன் த காம்படிஷன் சைடு அப்படி தான் சொல்வேன். நீங்கள் ஒரு BYD ஆட்டோ 3 வாங்குறீங்கன்னா யூ வில் சம்வேர் பே அரவுண்ட் இப்போ வந்து BYD ஆட்டோ 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், BE60 லான்ச் இருக்குது, நம்ம பயங்கர காம்படிட்டிவாக நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம். பட் ZS EV பார்த்தீங்கன்னா MGயோட ZS EV பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சம்வேர் அரௌண்ட் ஒரு 32 லைக் 28 lakhs அந்த மாதிரி ப்ரைஸிங்க்கு வரப்போகுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை காமெட்டோட தான் கம்பேர் பண்ணுறீங்களா? காமெட் இஸ் காமெடி. நான் அந்த காரை கழுவி ஊற்றாமல் விட மாட்டேன்ற ஒரு முடிவோட தான் இருக்கேன்னா, காமெட் இஸ் அ ஜோக் இந்த இந்தியன் கார் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்வேன். அதெல்லாம் யாருமே தயவுசெய்து கன்சிடர் பண்ணாதீங்க. காமெட்டெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் அ பேட் ரோட் ஓவர் ஹியர். அந்தளவுக்கு ஒரு பேட் ரோடு எனக்கு இங்கே அமைய மாட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம். மேபி இந்த லெஃப்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த லெஃப்ட் எடுத்துகிட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு குட்டியான பம்ப்ஸ் இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see இந்த சஸ்பென்ஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும். இப்போ என்னோட மெயின் ப்ரையாரிட்டி அதுவாக தான் இருக்க போது. மெனூர் பண்ணுறதுமே ஆக்சுவலி நான் இந்த மாதிரி சின்ன ரோட்ஸில் இதை மெனூர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ஸ்டியரிங்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சம்திங் தேவ் டன் ஃபார் த ஸ்டியரிங் ஸோ தட் இதோட மெனூவரபிலிட்டி ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டரான யூட்டன் அடிக்கும், அப்படி இப்படின்னு நிறைய டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். நம்ம அதுவுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, வில் ஜஸ்ட் கோ டு அ ஸ்மால் ரோட். இவ்வளோ பெரிய கார் சின்ன ரோட்டில் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த டேம்பர்ஸோட ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 0.004 செகண்ட்ஸ். லைக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதோட டேம்பர்ஸ் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஏன் ஐ மீன் இதில் நான் வந்து என்னுடைய போலோவில் வந்தேன்னா அப்படியே என் மண்டை பயங்கரமாக ஆடிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இட் ஹேண்டில்ஸ் குவைட் வெல் இந்தியன் ரோட்ஸை. அண்ட் ஆல்சோ ஆடாஸோடைய லெவல் 2+ இந்த காரில் இருக்குது. நீங்கள் ஹைவேயில் போகும்போது நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணுறீங்கனாலுமே அது ட்ரைவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்டே இருக்குமா. ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று கொடுக்க போகுது. ஸோ தேவ் டன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஓவர் ஹியர். I'm taking all the small streets of நம்ம சென்னை and still the BE60 is handling. கோடு மட்டும் போடாமல் வெளில வந்துட்டா போதும் அப்படின்ற ஒரே டார்கெட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேன். லைக் எல்லா ஸ்ட்ரீட்லையுமே இதை ஓட்ட முடியுதுங்க. பார்க்கறதுக்கு தான் பெரிய கார் மாதிரி இருக்குது, பட் எல்லா ரோடுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. The turning radius is really good. Like you can nudge this car inside the streets of Chennai. எந்த ஸ்ட்ரீட்டுக்குமே இந்த கார் உங்களால் நம்பி எடுத்துகிட்டு போக முடியும். ஆல் யூ நீட் இஸ் சம் கான்ஃபிடென்ஸ். அங்கிள் ப்ளீஸ் டோன்ட் கம் அவுட். அங்கிள் ஓகே, அங்கிள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க் பண்ணிருக்காங்களா? இந்த காரில் ஆட்டோ பார்க் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேணாம். எப்படி ஒரு நல்ல டைமில் இப்படி ஒரு பாயிண்ட் எனக்கு ஆண்டவனாக பார்த்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அந்த அங்கிள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 வாட்டி முன்னாடி போயிட்டு அந்த வண்டியை உள்ளே விட்டாங்களே. நீங்கள் அது எதுவுமே பண்ண வேணாம். இந்த காரில் நீங்கள் ஆட்டோ பார்க்கில் போட்டு இந்த கார் அந்த பார்க்கிங் ஸ்பேஸை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த காரை அதுக்குள்ளே அதால் விட முடியும்னு இந்த கார் கண்டுபிடிச்சிருச்சுன்னா அதுவாகவே பார்க் பண்ணிக்கும். நீங்கள் கையே வைக்க வேணாம் அது மேலே. ஸோ தட் இஸ் another benefit. That is the best benefit ever. And also coming to the platform, இந்த பிளாட்ஃபார்மில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 500 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்குற லைக் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 500க்கும் மேலே லைக் 600 கூட வந்து இதில் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. லைக் த மினிமம் ரேஞ்ச் இஸ் 500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டிரைவ் ட்ரெயினை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் திஸ் கார் இஸ் ரியர் வீல் டிரைவ். ஓகே, ஸோ ரியர் வீல் டிரைவும் இந்த பிளாட்ஃபார்மில் வைக்க முடியும், ஃப்ரண்ட் வீல் டிரைவும் இந்த பிளாட்ஃபார்மில் வைக்க முடியும், அண்ட் ஆல் வீல் டிரைவும் இந்த பிளாட்ஃபார்மில் வைக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அங்கிள் கார் போகாது அங்கிள் உள்ள ப்ளீஸ். நிறைய பேர் இந்த பாயிண்ட் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது என்னது, இது டிரைவ் ட்ரெயின்லாம் இந்த ஈவிக்கு கிடையாது, மோட்டார் மட்டும் தானே அப்படின்னு நினைப்பாங்க. பட் மோட்டார் வைக்கிறதுக்குமே இடம் வேணுமே. ஸோ ஆர்கிடெக்ட் பண்ணும் போதே, அந்த பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்ட் பண்ணும் போதே ஃப்ரண்ட்டில் மோட்டர் வைக்கணும், ரியரில் மோட்டர் வைக்கணும், அப்படிலாம் 2 இடத்துலையுமே மோட்டர் வைக்கணும்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி அந்த இடத்துல அவங்க பிளேஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் வெல் தாட் த்ரூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐசி இன்ஜினோடைய டிரைவ் ட்ரெயின் வைக்கிற அளவுக்கு இது காம்ப்ளிகேட்டட் இல்லை தான். பட் ஸ்டில் இட்ஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா மோட்டார்ஸை பிளேஸ் பண்ணணும், ஃப்ரண்ட்டில் ஒரு மோட்டர் வைக்கணும், ரியரில் ஒரு மோட்டர் வைக்கணும். அந்த 2 இடத்துலையுமே மோட்டர் வச்சிங்கன்னா
பேட்டரி வைக்கிறதுக்கு இடம் கம்மியாக இருக்கும். அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்மில். பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹீட்டுக்குமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ லாட் இஸ் கோயிங் த்ரூ இன் திஸ் பிளாட்ஃபார்ம் விச் இஸ் த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. ஸோ சப்போஸ் நவ் இஸ் த மெயின் கண்டிஷன், ஹவு இஸ் த கார் ஆன் த ஹோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி நான் வாங்குவேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு 25 lakhs இருந்ததுன்னா மேபி நான் வாங்கிடுவேன். பிகாஸ் இட் லுக்ஸ் ரியலி குட். லைக் எனக்கு அந்த ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மோர் தேன் யூனோ இட் டிரைவ்ஸ் குட். டிரைவிங்க்கு இது எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ஒரு 80 marks. ஓகே, நாட் பேட் பட் நாட் ஸோ குட். இன்சுலேஷன் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. நீங்கள் பொறுமையாக ஓட்டுற டிரைவர் அப்படின்னா 100 marks உங்களுக்கு. நீங்கள் வேகமாக ஓட்டுற டிரைவர் அப்படின்னா 80 marks கொடுக்கலாம். இட்ஸ் ஸ்டில் அ குட் கார். ஓகே, நான் 100 marks வந்து ஒரு நார்மல் டிரைவர் கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறீங்க, சிட்டிலேருந்து எந்த சவுண்டும் உள்ளே வரக்கூடாது, கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கணும், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ற எல்லா ஃபேக்டருமே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் குட். ரியர் சீட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஐ ஃபெல்ட் என்னோடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்க்கு. சீட் இன்னும் கொஞ்சம் லாங்கராக இருந்திருக்கலாம், அண்டர் தேயில் கொஞ்சம் போல கேப் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இந்த கார் கெட்ஸ் 80 mark ஃப்ரம் மீ. ஸோ வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கன்சிடர் திஸ் கார், கன்சிடரிங் த டிசைன், த யூனிக்னஸ் தட் யூ கெட் வைல் கெட்டிங் திஸ் கார். அண்ட் நான் இப்போ இப்படி உள்ளே போயிட்டு நான் வெளில வந்தேன், எவ்வளோ பேர் இந்த கார் திரும்பி திரும்பி பார்த்துருந்தேன், என்ன இதுரா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் த BE60 ஈவன் பெட்டர்னு சொல்லணும். ஒரு இந்தியன் டிசைனர் கிட்ட இருந்து இப்படி ஒரு கார் கிடைச்சது தான் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஓவர் ஹியர். ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர் இப்படி ஒரு காரை பண்ணுவாங்கன்னு நினச்சதே நான்லாம் ஒரு 10 வருஷம் ஆகும்னு நினச்சேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியாக ஒரு 10 years ஆகும்னு நினச்சேன் இப்படி ஒரு கார் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு. பட் we are fortunate to get this car now. ஸோ நான் இந்த ரிவ்யூ இதோட முடிச்சிடுறேன், ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போக விரும்பல. இட் ஹேண்டில்ஸ் குட். நம்ம சிட்டியில் யூனோ ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்த்தோம், குட்டியான ஸ்ட்ரீட்ஸில் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம், பேட் ரோட்ஸில் பார்த்தோம். இட் டஸ் குட். இட் இஸ் ரியலி டூயிங் குட். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 175 காட்டுது. நான் இப்போ ரேஸில் வச்சனால எனக்கு 150 காட்டுச்சு, இப்போ 175 காட்டுது 50%. ஸோ நீங்கள் 100 பண்ணீங்கன்னா இட் கெட்ஸ் சம்வேர் அரௌண்ட் ஒரு 380 kilometers வச்சுக்கோங்களேன், லைக் ஆன் ரோடில். யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் 380 to 400 அப்படின்ற ஒரு நம்பர். நீங்கள் 380 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், 400 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. யா, இட் இஸ் அ குட் நம்பர். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 175 kilowatt ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 20 minutes சார்ஜ் பண்ணிக்கலாம் அப் டு 80%. ஓகே, ஸோ இந்த ரிவ்யூவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிக்வான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களை என்ன பார்க்குறேன் மக்கஸ். பை பை. இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, பை பை.